தமிழக சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு அளிக்கப்படுவது இல்லை என கூறி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்து வருகின்றன. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிட்டதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்து காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியனும் இந்திய குடியரசுக் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேக்கு தமிழரசன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய ஆளுக்கொரு நிமிடம் பகுதியில் பார்க்கலாம். ஆக சபாநாயகராக இருப்பவர் ஒரு கட்சி சார்ந்து செயற்படக்கூடியவராக இருந்தால் அந்த சபையில் உண்மையான ஜனநாயகம் தழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், சபாநாயகர் என்பவர் பொது மனிதராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் பதவியேற்கிற பொழுது ஒரு பக்கத்தில் ஆளுங்கட்சி தலைவரும் இன்னொரு பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவருமாக இணைந்து அழைத்து கொண்டு போய் அவர்கள் இருக்கையிலே அமர்த்துகிறார்கள். எனவே ஒரு பக்கம் சார்ந்து செயற்படாமல் நடுநிலையாக நின்று ஜனநாயகத்தின் மாண்புகளை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது. ஆனால் சமீப காலங்களில் சட்டமன்றம் என்பது முழுக்க துதிபாடும் ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. எதிர்க்கட்சிகள் கூட தங்களுடைய பொறுப்புணர்ந்து செயற்படுவதாக இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டியது, அந்த பிரச்சனைக்கு ஆளுங்கட்சியிடமிருந்து மாற்று கருத்துகள் உருவாகிற நிலையில் உடனடியாக வெளிநடப்பு செய்வது. ஆக அடிக்கடி வெளிநடப்பு செய்து விளம்பர வெளிச்சத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதிலே தான் எதிர்க்கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளை எந்த வகையிலும் பேசவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதிலே தான் ஆளும் கட்சியும் முனைப்பாக இருக்கிறது. ஆக இப்பொழுது உள்ள சூழலை பார்க்கிற பொழுது சட்டமன்றம் அதற்கு உரிய மாண்புகளோடு நடக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஜனநாயகம் என்பதன் இலக்கணத்தை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் யாரும் இத்தகைய விமர்சனங்களை முன்வைக்க மாட்டார்கள். ஜனநாயகம் என்பது மக்கள் பெரும்பான்மை. மக்கள் பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆள்வதற்கான வாய்ப்பை, அதிகாரத்தை வழங்குகிறது. ஆக மக்கள் பெரும்பான்மைக்கான அதிகாரத்தை மக்கள் பெரும்பான்மை தேர்ந்தெடுத்து விட்ட பின்னால் மக்கள் பெரும்பான்மையை குற்றம் சொல்வதற்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது. நல்லவைகளை ஆதரிப்பதும் அல்லவைகளை எதிர்ப்பதும் சட்டமன்ற ஜனநாயக மாண்பு. நல்லவைகள் அறிமுகமாகிற போது, அறிவிக்கப்படுகிற போது நல்லவைகளை பாராட்டுவது என்பது, புகழ்வது என்பது அவசியமற்றது என்று கருதிவிட முடியாது. அல்லவைகளாக இருந்தால் அல்லவைகளை மறுத்தாக வேண்டும். எதற்கெடுத்தாலும் விமர்சிப்பது, குறை கூறுவது அல்லது அதை மறுப்பது தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத, மக்கள் வெற்றியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத பலரும் எதிர்க்கட்சி என்பதற்கு எல்லாவற்றையும் எதிர்ப்பதுதான் இலக்கணம் என்று கருதி கொண்டிருந்தால் அது ஜனநாயகத்தின் மாண்பை அவர்கள் புரிந்து கொண்ட இலக்கண குற்றமே தவிர அது ஜனநாயகத்தின் குற்றம் அல்ல.